அப்ப லெவனுக்கு ஒரு ஐடியா தோணுது. வெக்னானால மேக்ஸ் மைண்டுக்குள்ள போக முடியும்னா என்னாலையும் மேக்ஸ் மைண்டுக்குள்ள போக முடியும். நான் இங்கிருந்தே ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றா. ஆர்கேயில் ஒர்க் பண்ற பீஸா ஷாப்போட பிரான்ச் கிட்ட தான் இருக்கு. லெவன் விஷனுக்குள்ள போறக்கான டேங்க் எல்லாம் செட் பண்ண ஹெல்ப் பண்றாங்க பசங்க. ஜாய்ஸும் முரேவும் ஒரு வழியா யூரிய அடிச்சு யூரிய முரே மாதிரி நடிக்க வச்சு ரஷ்யன்ஸ்ட மாட்டி விடுற மாதிரி நடிச்சு ஹாப்பர் இருக்க ஜெயிலுக்கு போறாங்க. ரஷ்யன்ஸ் அங்க கைதிங்களை டெமோகார்கன் கூட சண்டை போட வைக்கிறாங்க. ஜாய்ஸும் முரேவும் எப்படியோ டிஸ்ட்ராக்ட் பண்ணி அந்த ஃபைட்ல இருந்து ஹாப்பரையும் என்சோவையும் காப்பாத்திடுறாங்க. அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. ஒவ்வொன்னோட எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்றப்ப ஹாக்கின்ஸ் பத்தி நியூஸ் சொல்றாங்க. ஜாய்ஸ் இங்க இருந்தே பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்றாங்க. திரும்ப 4 பேரும் பிரிசன் உள்ள போறாங்க. ஏன்னா மைண்ட் ஃபிளேயரோட ஒரு பாதி இங்க இருக்கு. எல்லாமே கனெக்டட் தான். இதை கொளுத்துனா ஹாக்கன்ஸ்ல இருக்கிறதுங்களும் அஃபெக்ட் ஆகும். பசங்களுக்கும் டைம் கிடைக்கும்னு சொல்றாங்க. ஸ்டீவ் கேங் எடி ட்ரெய்லர் வழியா வெக்னா வீட்டுக்கு போறாங்க. மேக்ஸ் அவளோட ஒரு நல்ல மெமரியில மைண்ட்குள்ள ஒளிஞ்சிருக்கா. அப்சைட் டவுன்ல வெக்னா வீட்டுல பேட்ஸ் காவலுக்கு இருக்கு. அந்த டைம்ல எடியும் டஸ்டனும் எடி ட்ரெய்லர் கிட்ட ஒரு கான்சர்ட் மாதிரி பண்ணி டிஸ்ட்ராக்ஷன் கிரியேட் பண்றாங்க. பேட்ஸ் எல்லாம் அங்க வந்து எடியை அட்டாக் பண்ணுது.